மருத்துவம் தனி மனிதன் கையில் தனியாக கிளினிக் வைக்கிறதுனால வர பிரச்சனை. அரசாங்கத்துக்கிட்ட இருக்கட்டும், ஏன் தனியாக கிளினிக் வைக்கணும்? மருத்துவம் அரசாங்கத்துடைய வேலை. மருத்துவம் வழங்க வேண்டியது அரசாங்கத்துடைய தலையாய பணி. ஒரு தனி மனிதனுக்கு அவனுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை காக்க வேண்டிய அரசாங்கத்துடைய பணி. இது காலங்காலமாக அரசு நம்ம முன்னோர்கள் ஆட்சி செய்ய காலத்திலிருந்தே அரசாங்க வைத்தியர்கள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் வைத்தியம் பார்த்துருக்காங்க. மக்கள் வைத்தியத்துக்காக எப்போவுமே செலவு பண்ணதா எந்த வரலாறோ எந்த இலக்கியங்களோ எந்த புராணங்களோ எழுதி வைக்கலை. அதிகப்படியாக அரசு சார்ந்த அவங்களுடைய குடும்பங்களில் ஏதாவது கடுமையான தீராத வியாதிகள் வரும்போது எங்கேயாவது தொலைதூரத்தில் வந்து கேள்விப்பட்டு வைத்தியர்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கான சன்மானம் தான். அது அவங்க செய்கிற வைத்தியத்துக்காக கொடுக்குற வருமானம் கிடையாது. அவங்க செய்கிற தொழிலாக அது கொடுக்கல, சன்மானம். அதாவது ஒருத்தர் மனம் குளிர்ந்து, அது எந்த வேலையாக இருந்தாலும் மனம் குளிரும் பொழுது நம்ம சன்மானம் கொடுக்கறது நம்ம மனசு திருப்திக்காக ஒழிய அவங்க செஞ்ச வேலைக்கு பணம் கொடுத்ததா இது வரைக்கும் எந்த ஒரு இலக்கியத்திலேயோ இல்லை கல்வெட்டிலையோ வரலாறையோ பதிவு செஞ்சதா இல்லவே இல்லை. அப்போது இன்னைக்கு நாம் மருத்துவத்தை வச்சு தொழில் செஞ்சுட்ருக்கோம். அதுக்கு காரணம் யார்? அரசாங்கம் அங்கீகரிக்கிற தனியார் மையம் கிட்ட கொடுத்தது தான் காரணம். தனியார் மருத்துவமனைகள் பெருகினதுனால தான் இன்றைக்கி அப்போலோ மாதிரியான மருத்துவமனைகள் பெருகினதுனால தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தாங்க. அங்கே தான் வச்சு கொண்டாங்க. ஐசியூவில் வச்சு என்ன காரணம்னு தெரியாமல் என்றைக்கு இறந்தாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கொடுமையான மரணத்தை இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கே கிடைச்சிருக்கு. அப்படின்னா அது காரணம் என்ன? நம்பி போனாங்க அப்போலோ பெரிய மருத்துவமனை. ஆனால் அது தனியார் காசுக்காக அங்கே தான் எல்லா டூரியமும் உள்ளே நடக்குது அப்படிங்கிற அந்த நிமிஷம் அவங்களுக்கு அது தெரியல. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்காங்க. அப்போ அரசாங்கத்துக்கிட்ட இருந்தால் மட்டும், அதுவுமே அரசாங்கத்துக்கிட்டையுமே லஞ்ச கலாச்சாரம் அங்கே தலைவிரித்து ஆடிச்சுன்னா அதுவுமே தனியார் மயம்தான். அரசாங்கம் பிடிக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். யாருக்கும் லஞ்சம் கிடையாது, நேர்மையாக இருக்கிறவங்க மட்டும்தான். யார் கஷ்டப்பட்டு உழைச்சி மார்க் வாங்கி உண்மையிலேயே சேவை மனப்பான்மையோட மருத்துவம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள மட்டும் சேரணும். அவங்களுக்கான ஊதியம் கிடைக்கட்டும். அது ஊதியம், அது அவங்களுடைய வாழ்வியல் தேவைக்காக, அவங்கள மருத்துவராக அங்கீகாரம் பண்ணதுக்காக, மக்களை பாதுகாக்கிறதுக்காக. தனியார் மயமாக ஆக்கப்பட்டா 200 300 வாங்குவாங்க. அப்போ மருத்துவம்ன்றது ஏழைங்களுக்கு கிடையாதா? நான் ஒன்று சொல்கிறேன், இதே ஆங்கில மருத்துவத்தை விடுங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மரபொழி மருத்துவர்களே நான் சொல்கிறேன். நீங்கள் தனியார் மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவ கிளினிக் வச்சுருக்கீங்க இல்லையா, அங்கே நீங்கள் 200 300 500 ஃபீஸ் வாங்குறீங்களே. அப்போது ஆங்கில மருத்துவத்தை கைவிட்டுட்டு எங்களுக்கு அது வேணாம், நாங்கள் நல்லா மரபொழி மருத்துவங்களை தேடி வரோம், எங்களுக்கு இதில் விஷம், எங்கள் உடல் உறுப்புகள் கெட்டு போகுது, நாங்கள் மரபொழி மருத்துவங்களில் வந்து ஆரோக்கியத்தை பார்க்கணும், எங்களை திரும்பவும் ஆரோக்கியத்துக்கு போகணும்னு நினச்சி வர ஏழைங்க எப்படி வருவாங்க கிளினிக்? எப்படி வருவாங்க? நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு அறம் சார்ந்த விஷயத்தை பணமாக்குறீங்க. நீங்கள் 300 400 வைக்கிறதுனால தானே அவங்க உங்ககிட்ட தேடி வர மாட்டாங்க. ஃப்ரீயாக இவ்வளோ கை நிறைய மாத்திரை கிடைக்குது, எங்கேயோ ஒன்று மாத்திரையாவது போய் போட்டுக்கணும் அரசு மருத்துவமனையை தேடி ஏன் போகிறாங்க? ஏன்னா அங்கே இலவசமாக கிடைக்குது. அப்போது இலவசமாக கிடைக்கிறதுனால தான் அது விஷமாக இருந்தாலும் சாப்பிட்ற வேறு வழி அவங்கக்கிட்ட வருமானம் இல்லை. அப்போது மருத்துவம் அப்படிங்கிறது ஏழைங்களுக்கு இல்லையா? நீங்கள் 300 ரூபா ஃபீஸ் இல்லை, உள்ளே வந்தால் நாங்கள் ஃபீஸ் தருவோம் நீங்கள் சொல்லலாம், உள்ளே வந்தால் நாங்கள் ஃபீஸை குறைப்போம். நீங்கள் உள்ளே வரத்துக்கான வழியை எங்கே விட்டுருக்கீங்க? நீங்கள் அங்கே ஃபீஸ் யார்ட்டாவது கேட்டாலே 300ன்னு கேட்ட உடனே எப்படி வருவாங்க? நீங்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு கம்மியாக ஃபீஸ் வாங்கிங்கன்றது அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஏன் மருத்துவத்தை பணம் பார்க்குறீங்க? ஏன் மருத்துவத்தை பணமாக்குறீங்க? உங்களுக்கு தான் நீங்கள் போதுமான அளவுக்கு தான் உங்களுக்கு பேஷண்ட் வராங்களே, அப்போ ஏன் அதை வந்து வியாபாரமாக்குறீங்க? அப்போது இனி தனி மனிதர்கள் வந்து அவங்க சுயநலமாக இருப்பாங்க. அப்போ அரசாங்கம் தான் இதை முன்மொழித்து வைக்கணும். அரசாங்கம் என்ன செய்யணும்? மருத்துவத்தை கையில் எடுங்க, கல்வியை கையில் எடுங்க, கல்வியை பிடிக்கிற மாதிரி மருத்துவத்தை கையில் பிடிங்க. எதுவுமே தனியார் கல்வி நிறுவனங்கள் வேணாம், தனியார் மருத்துவமனைகள் வேணாம். மருத்துவம் பார்க்கணுன்னு ஒரு தனி மனிதன் நினச்சா பரவாயில்ல, மணிக்கணக்காக தனியார் மருத்துவமனைகளில் காத்துட்டு நிற்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அரசாங்க மருத்துவமனைகளை வெயிட் பண்ணி பார்த்துட்டு போட்டோம். மருத்துவம் வேணும்னா ஒவ்வொருத்தரும் பணக்காரங்க, அதாவது மருத்துவமனைகள்லையும் இப்போ கல்வி நிறுவனங்களில் தான் நம்ம வந்து சமத்துவத்தை கொண்டு வர முடியும். ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் ஒரே ஸ்கூலில் படி. அப்போது பிள்ளைங்க மனசில் அந்த பேதம் வராது. ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாலும் ஒரே யூனிஃபார்மோட ஒரே ஸ்கூலில் ஒரே மாதிரியான கல்வியை அவன் கற்கிறான், ஒரே மாதிரி படிச்சுட்டு வரான்.
இங்கே திறமை பணம் பேசாது. இங்கே யார் திறமையானவரோ அவன் தான் அங்கே முன்னுக்கு வருவான். ஒரே ஸ்கூலில் 2 பேரும் படிக்கும் பொழுது 2 பேருக்கு ஒரே கல்வி கிடைக்கும். வெளியே வரும்போது யார் திறமையானவங்க, யார் உழைச்சிருக்காங்களோ அவனுக்கு மட்டும்தான் அங்கே வாய்ப்பு. அதே மாதிரி மருத்துவமனையிலையும் பணக்காரனும் அதே லைனில் நிற்கட்டும், ஒரு ஏழையும் அதே லைனில் நிற்கட்டும். 2 பேரும் ஒரே லைனில் நின்று மருத்துவம் பாருங்கள். மருத்துவர்களை அதிகப்படுத்துங்க. தனியார் மயம் இல்லை, கிளினிக் இல்லை அப்படின்னா மருத்துவர்கள் கவர்மெண்ட் வேலைக்கு வருவாங்க. அப்போது தேவைக்கு அதிகமாகவே மருத்துவமனைகள் இருக்கும். எதெல்லாம் தனியார் மருத்துவமனைகளோ எல்லாத்தையும் அரசாங்க மருத்துவமனைகளாக ஆக்கினா போதுமான மருத்துவமனைகள் கிடைக்கும். அப்போது போதுமான பேஷண்ட்டுங்களுக்கும் ரொம்ப நேரம் நிற்க வேண்டி இருக்காது. அப்போது ஏன் வசதி படைத்தவங்க காசை கொடுத்துட்டு பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து இங்கே அரசு மருத்துவமனையை லைனில் நிற்க முடியல, அது முடியல, இது முடியலன்றாங்கல்ல. இனி நிறைய மருத்துவமனைகள் வந்து எல்லாரும் ஒரே லைனில் நின்று பாருங்கள், எல்லாருக்கும் கிடைக்கும் மருத்துவம். இங்கே மருத்துவத்துக்கு ஏன் நீ உழைக்கிற யாரா வேணால் உழைக்கிற காசு ஏன் மருத்துவத்துக்கு செலவாகணும்? தேவையில்லையே. எல்லாருடைய பணமும் அவங்களுடைய அன்றாட அதாவது கல்வியும் மருத்துவமும் உணவும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு இலவசமாக கிடச்சிருச்சு அப்படின்னாலே மனிதனுடைய தேவைகள் வந்து மிகையாகாது. அவன் இது 3த்துக்கும் கொடுக்கணும் தானே ஒரு ரீசன் தேடுறான். எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வாங்க. தேவைக்கு தான் பணம் இருக்கணும். தேவைக்கு மீறி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணமே இந்த எல்லா விதமான, அதாவது ரூட்டு அப்படின்னா எல்லாத்துக்குமே ரூட்டு தாங்க. ரூட்டு தான் சரிப்படுத்தணும்.